ஆண்டின் இறுதியை நெருங்கும் போதெல்லாம் பருவகால மாற்றம் மழை வெள்ளத்தை கொண்டு வந்து இயற்கை பேரிடரில் ஆயிரக்கணக்கான மக்களை பெரும் அவதி கொள்ள வைக்கின்றது. இந்த இயற்கை சீற்றத்தில் தீபகற்பத்தின் கிழக்கு கரை மாநிலங்கள் உட்பட இன்னும் பல மாநில மக்கள் திடீர் வெள்ளத்தில் பாதிக்கப்படுவதோடு சமயங்களில் உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடுகிறது. இதுபோன்ற சூழல்களை எதிர்கொள்ளும் போது பொதுமக்கள் 3P அதாவது பிளான், ப்ரிப்பரேஷன், புரொடெக்ஷன் திட்டமிடுதல், தயார்நிலை, பாதுகாப்பு போன்றவற்றில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் மலேசிய அனைத்துலக தேடல் மற்றும் மீட்பு அமைப்பின் தலைவர் கே பாலசுப்ரமணியம். கடந்த 30 ஆண்டுகள் அவசர காலங்களில் பாதுகாப்பு, தேடல் மற்றும் மீட்பு பணிகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு வரும் கே பாலசுப்ரமணியம் வெள்ள சூழலை எதிர்கொள்வதில் பரந்த அனுபவங்களை கொண்டிருக்கின்றார். பூகம்பம், நிலச்சரிவு, சுனாமி போன்ற காலகட்டங்களில் தேடல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்ட பாலசுப்ரமணியம் வெள்ளத்தில் இருந்து தங்களை பாதுகாக்கும் வழிமுறைகளை மக்களுக்கு ஆலோசனையாக முன்வைத்தார். திரங்கானு மற்றும் கிளாந்தான் போன்ற மாநிலங்களில் வெள்ளத்தை அடிக்கடி எதிர்நோக்கும் மக்கள் எப்போதுமே இக்காலகட்டத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கிளாந்தானால அடிக்கடி வெள்ளம் ஆகுது. ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க தெரியும் எப்போ வெளியாகணும், எப்படி என்ன எடுத்துகிட்டு போகணும், என்ன ஜாமான் எப்படி வைக்கணும். அவங்க தீலாமெல்லாம் நேராக எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா கீழே ஒண்டி தான் வெள்ளம் ஏறும், மேலே இன்னும் பாய்க்கலாம், கீழே காய வச்சு பாய்க்கலாம். அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே இப்போ ஸ்ரீமுடாவில் வெள்ளம் நடக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் ரொம்ப மிஸ்டேக் செய்வாங்க. அதான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு உங்கள் இடத்துல வந்து வெள்ளம் நடக்கும். ஸோ ரெண்டாவது என்னது பிளானிங். ஸோ நீங்கள் வந்து வுட் ஃபர்னிச்சர் வாங்க முடியாது, நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாட்டி அலுமினியம் ஃபர்னிச்சர் தான் வாங்க முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசனை பண்ணிக்கணும். அதே வழியில் இயற்கை பேரிடர்களின் அசம்பாவிதங்களை எதிர்கொள்ளும் விதமாக வீடு மற்றும் கார்களுக்கு முன்கூட்டியே காப்புறுதி எடுத்து வைப்பதும் அவசியம். அதோடு திடீர் மழை மற்றும் வெள்ள காலங்களில் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் அரசாங்க அறிவிப்புகளையும் பாதுகாப்பு தரப்பின் ஆலோசனைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு சைரன் சத்தம் போடும், இல்லை போலீஸ் வீட்டு மணிக்கு வந்து சொல்லுவாங்க தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குது நியர்பாய் எல்லாம் வெளியாகுங்கன்னு. ஆனால் நம்ம அதுக்காண்டி வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ வீட்டில் வந்து அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, 24 மணி நேரம் மழை பெய்யுது, அல்லூர் வந்து தண்ணி ஏறிடுச்சுன்னா நம்ம இவாக்குவேட் பண்ணிட வேண்டியதான். 6 இன்ச்சுக்கு தண்ணி ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக இவாக்குவேட் பண்ணோம். ஏன்னா நமக்கு அவ்வளோதான் டைம் இருக்குது. முக்கியமான ஜாமான்லாம் எடுத்துகிட்டு நம்ம உடனே கிளம்பிடணும். முக்கியமாக ஃபோனு, கொஞ்சம் கேஷ், நிறையா ஜாமான்லாம் எடுத்துக்கணும். ஒரு சட்டை மாத்திரத்துக்கு இருந்தால் போதும். நம்ம எங்கே போகணுன்னா ஹையஸ்ட் கிரவுண்ட் முதல் தரணும். ஹையஸ்ட் கிரவுண்ட்லேருந்து வெளியாக முடிஞ்சால் மற்றபடி சேஃப் ஜோன் இருக்கும். இதனிடையே வெள்ள காலத்தில் குழந்தைகள் மற்றும் வீட்டின் செல்ல பிராணிகளின் பாதுகாப்பு குறித்து பேசிய பாலசுப்ரமணியம் அவர்களை தற்காக்கும் முறைகளையும் இவ்வாறு விவரித்தார். நீங்கள் வீட்டில் டாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கும் லைஃப் ஜாக்கெட் இருக்குது. நீங்கள் அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு விட்டோன்னே சமயம் அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் போர்டு வரணுன்னு, ரெஸ்கியூ போர்டு வரும்போது இந்த டாக் வந்து நீங்கள் ஃபேஸிங் பேக்வர்ட், அதாவது அதோட மூஞ்சி வந்து இந்த பக்கத்து வைக்காமல், ஏன்னா அதில் வந்து மற்ற மலேய சகோதரர்கள் எல்லாம் ஏறுவாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் அதை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அதோட லேட்ச் பெல்ட் எல்லாம் ப்ராப்பர் லாக் பண்ணி வச்சுக்கணும். பேபியோட லைஃப் ஜாக்கெட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேபியோட லைஃப் ஜாக்கெட் பாருங்கள், ஹீட் ரேஸ் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் தண்ணி உள்ளுக்கு ட்ராப் பண்ணாலும் அது ஃப்ளோட் பண்ணும். ஸோ அந்த சைல்டு இப்படி திரும்பினாலும் அது திருப்பி போட்டுரும். ஸோ சர்வைவல் இருக்கும், நம்ம திருப்பி பிடிச்சிக்கலாம். இந்த பெல்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பாடி கிட்ட கூட சிக்யூர் பண்ணிக்கலாம். அவசர காலங்களில் குடும்பத்தாருடன் இருக்கும் போது பதற்றத்தை தவிர்க்க இயலாது. அதுபோன்ற தருணங்களில் வீட்டில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய சில முக்கிய நடவடிக்கைகளை பாலசுப்ரமணியம் விவரித்தார். ஓகே, நீங்கள் வெளியே போகிறீங்க, வீட்டை விட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதில் நிறைய ஜாமான் இருக்கக்கூடாது. அதில் என்னென்னா மின்ன ஓட்ட போட்டவங்க மின்ன ஓட்ட போட்டெல்லாம் உள்ளே போட்டு ஜீப் பண்ணிவிட்டு அந்த பேக்கை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு மாட்டி விட்ருங்க. ஏன்னா அதுதான் லைஃப் ஜாக்கெட் அவங்களுக்கு. ஸோ ஏன்னா நம்ம வீட்டில் லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்க மாட்டோம். ஸோ அந்த மினி வாட்டர் பாட்டில் வந்து இந்த மாதிரி பேக் உள்ளுக்கு இப்படி போட்டு வச்சுட்டு ஜிப் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் லைஃப் ஜாக்கெட் அவங்களுக்கு. எனிதிங் ஃப்ளோட்ஸ்லாம் இப்போ ஆஃப்கோர்ஸ் 2 ட்ரிப் ஃப்ளாட் ஆனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஏர் டைட் பேக் எல்லாம், இதெல்லாம் வெரி குட் லைஃப் பாய். ஸோ ஈவன் ஒரு அடி தண்ணி இருந்தால் கூட அவங்கள கீழே உழுவ வச்சிடும் வயசானவங்கள. அதே வேளையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ விரும்பும் தன்னார்வ அமைப்புகளும் தனி நபர்களும் இப்போதிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகளை செய்வது ஏதுவாக இருக்கும் என்று வெள்ள பாதுகாப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்பில் பிரணமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் பாலசுப்ரமணியம் அதனை கூறினார்.